நம் இந்தியாவின் ரயில்வே துறையும் மத்திய அரசும் சேர்ந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. கேவலமா கேலியா பேசின ராகுல் இது சரியான பதிலடி, சரியான செருப்படி அப்படின்னு போட்டிருந்தாங்க. விமானப்படைக்கு தேவையான அத்தனை உதிரி பாகங்கள் 97% இந்தியாவிலே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதிகமாக ஆத்ம நிர்பாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு ராகுல் காந்தி. 2 நாளைக்கு முன்னாடி போய் வளரி இருக்காப்ல மும்பையில. வந்தே மாதரம். சாமானிய குல தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நேற்று ஃபுல்லாக நம்ம ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஏஐ மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெயின் ஒரு மலைப்பாதைக்குள்ளே சுற்றி மரங்கள் அப்படியே ஒரு மாதிரி பனிமூட்டமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு ஆரஞ்சு கலர் நம்ம பாம்பு நெளிஞ்சு போன மாதிரி போச்சு இல்லையா? அது உண்மையிலேயும் நம் இந்தியாவின் ரயில்வே துறையும் மத்திய அரசும் சேர்ந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. அதாவது மேங்களூர் டு பெங்களூர் ட்ரெயின், வந்தே பாரத் ட்ரெயின் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 55 கிலோமீட்டருக்காக மிகவும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக கஷ்டப்பட்டு அந்த உழைத்ததின் பயன் இப்போ கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 55 கிலோமீட்டருக்காகவே அவங்க செலவழித்த டைமும் பணமும் இன்னைக்கு மக்களால் கொண்டாடப்படுதுன்னு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 55 டனல்ஸ், 108 கர்வ்ஸ், 226 பிரிட்ஜஸ், இது எல்லாமே பார்த்தோம்னா மலைகளுக்கு இடையிலே நல்ல ஹைட்டாக தூக்கி கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா இந்த காஷ்மீரில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கட்டுமான பொருட்களுடைய அதனுடைய முழு வடிவம் இப்போ உயிர் பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். எல்லாரும் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நானுமே அது ஒரு ஏஐ வீடியோன்னு தான் நினச்சேன். நல்லா இருக்கே, பரவாயில்ல, அது ஒரு மாதிரி நெளிஞ்சு போகுது. அந்த கலர், அந்த பச்சைகளுக்கு நடுவில் அந்த கிரீன் ஒரு ஆரஞ்சு கலர் போகும்போது பளிச்சுன்னு தெரிஞ்சு உண்மையிலே யாரோ ஏஐ வீடியோ தான் போட்டிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தாதான் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளம், ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் பார்த்தோம்னா சக்லேஷ்பூர், கர்நாடகா மாநிலம் சக்லேஷ்பூர் என்ற இடத்துல இருந்து சுப்பிரமணியா ரோடு வரைக்குமே சோதனை ஓட்டம் நடந்திருக்கு. 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகுது. ஏன்னா பார்த்தோம்னா அது அதிகமான மலைப்பாங்கான இடம். மக்கள் இயற்கையை ரசிச்சுட்டே போகிற மாதிரி ஒரு ரம்மியமான சூழ்நிலைக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மக்களுடைய சேஃப்டிக்காகவுமே பார்த்தோம்னா 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகுது. உண்மையிலேயே அதை பார்க்கும்போது அந்த தையா சாங் போட்டிருந்தாங்க, பயங்கரமாக வைரலாகிடுச்சு. வைரலானது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்தியாவில் எப்பயுமே பார்த்தோம்னா சைனா பொருள் கிடைக்கும், மேக்கின், அதை ராகுல் சொன்னது தான் நான் சொன்னேன். ராகுலுடைய வீடியோ நேற்று எல்லாருமே போட்டிருந்தாங்க. அதாவது இந்தியாவில் பார்த்தோம்னா மேக் இன் சைனா இருக்கும், மேக் இன் வியட்நாம் இருக்கும், மற்ற மேக் இன் இங்கிலாந்து இருக்கும். ஆனால் ஒரு பொருள் கூட மேக் இன் இந்தியாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக கேலியாக பேசின ராகுலுக்கு இது சரியான பதிலடி, சரியான செருப்படி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்தே பாரத், அம்ரித் பாரத் எல்லாமே நம்மளுடைய சென்னையில், நம் தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையில் தான் தயாரிக்கிறாங்க. அந்த தயாரிப்புக்கு முழு வடிவம் கொடுத்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லணும். ஏன்னா இது உலக அளவில் இந்த வீடியோ ட்ரெண்டாகி போய்கிட்டு இருக்கு. இந்தியாவில் ஒரு மலைப்பாங்கான இடத்துல, ஏன்னா பார்த்தோம்னா கொடைக்கானல், ஊட்டி, சிம்லா இப்படி போய்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு இந்த ஒரு ட்ராவல் பண்ணுறது நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு, வெளிநாட்டு பயணியர்களை நிறைய ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இல்லை, எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆசையாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஒரு 55 கிலோமீட்ரு, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா அதிகமான டைம் ட்ராவல் ஆகணும். இப்போ இதில் கிட்டத்தட்ட ஹாஃபாக குறைஞ்சிருக்கு, பாதி அளவாக தான் போகும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு நம்ம அதாவது ஒரு பிக்னிக் போகிறோம், வா நம்ம இப்படி பஸ்ஸில் போகிறதுக்கு இந்த லைன்லாம் போகலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கிளம்புவாங்க. உண்மையிலேயும் மோடிஜி வந்ததுக்கு பிறகு எவ்வளோ மாற்றங்கள் பார்த்தோன்னா இது ஒரு முக்கியமான மாற்றம். ஏன்னா எல்லாரும் கேலி பேசிகிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு தயாரித்து இன்னைக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்குங்கும் போது அது நமக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். மேக் இன் இந்தியா திட்டத்தில் இது வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சாதனையும் சைலண்டாக நம்மளுடைய டிஆர்டிஓ அண்டு விமானத்துறையும் விமானப்படையும் சேர்ந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் நம்மளுடைய விமானப்படைக்கு தேவையான
உதிரி பாகங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து மற்ற மற்ற நாடுகள்லேருந்து வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாகவே வந்து ஆத்ம நிர்பார் என்ற திட்டத்தின் கீழே எல்லா பொருட்களையுமே வந்து இங்கே தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 97% பொருட்கள் விமானப்படைக்கு தேவையான அத்தனை உதிரி பாகங்கள் 97% இந்தியாவிலே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். விமானங்களை பராமரிக்கக்கூடிய அந்த துறையும் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுமே சேர்ந்து கைகோர்த்து இந்த ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 62,300 உதிரி பாகங்களை நம்ம இந்தியாவிலேயே உள்நாட்டிலே வந்து தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இப்போ ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து அந்த விமான படைக்கு தேவையான ஹெலிகாப்டர் போர் விமானங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த என்ஜின்களுடைய லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை உதிரி பாகங்களையுமே வந்து நம்ம இந்தியாவிலே தயாரிக்க போகிறதாக சொல்கிறாங்க. உண்மையிலே அதெல்லாம் கேட்கும்போது நமக்கே வந்து ஒரு பெருமையாக இருக்குது. ஏன்னா மற்ற நாடுகள்கிட்ட வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போர், எங்கிட்ட இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. போர் தளவாடங்கள் அதிகமாக தேவைப்படுது. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா மற்ற நாடுகளிலிருந்து நமக்கு வரக்கூடிய உதிரி பாகங்கள் வந்து தேக்க நிலை ஸ்டாப் ஆகுது, அதாவது ரொம்ப டிலே ஆகுது. அதை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும் நம்மகிட்டயே வந்து ஆட்கள் சர்ப்ளஸாக இருக்கிறாங்க, நம்மளுடைய தேவைகளை நம்மளே நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ட்டு இந்த நம்மளுடைய விமானத்துறையும் நம்மளுடைய நிறுவனங்களும் சேர்ந்து கைகோர்த்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 62,300 நினைக்கும் போதே வந்து உண்மையிலே பிரமிப்பாக இருக்குது. எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. ஏதோ ஒரு 10 இல்லை 20 இல்லை 1000 இல்லை 2000, 62,300 உதிரி பாகங்களை வந்து நம்மளுடைய இந்தியாவில் தயாரிச்சிருக்கோம். அதை வந்து இப்போ எல்லாமே வந்து பயன்பாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு தேவையான போர் தளவாடங்களை நம்ம கொடுக்குறோம், இஸ்ரேலுக்கு நிறைய போர் தளவாடங்களை கொடுக்குறோம். இதனால் வந்து நமக்கு இன்கம் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த 62,300 போர் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள் நம்ம தயாரிச்சதுல கிட்டத்தட்ட 528 கோடி ரூபாய் நமக்கு மிச்சமாகுது அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே பார்த்தோம்னா நமக்கு மிச்சமாயிருக்கு. வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணது மூலமாகவும் நமக்கு வருமானம் வந்திருக்குன்னு சொல்லும்போது உண்மையிலே இது வந்து எவ்வளோ பாராட்டினாலும் தகும். ஏன்னா இன்னைக்கு வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா அதிகமாக ஆத்ம நிர்பாருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. போர் தளவாடங்களை நம்ம நாட்டிலே செய்வோம். ஏன்னா நம்மளுடைய இன்ஜினியர்ஸினுடைய மூளைத்திறன் அதிகம். அவங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தோன்னா மற்ற நாடுகள் வந்து அதிகமான பணத்தை செலவு பண்ணி இன்புட்டை வந்து கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுடைய விஞ்ஞானிகள் நம்மளுடைய பொறியாளர்கள் பார்த்தோன்னா கம்மியான பணத்தில் நல்ல அவுட்புட் வந்து வரும். அது நிறைய நம்ம அந்த மங்கள்யான், ககன்யான், சமுத்திரயான்லாம் நம்ம அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்தோம்னா மற்ற நாடுகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செஞ்சிருக்க பணம் எங்களுக்கு வந்து சோதனை ஓட்டத்துக்கு கூட அதெல்லாம் வந்து பத்தாது. நாங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ இஸ்ரோவில் ஒரு 600 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்கன்னா இதுவே வந்து மற்ற நாடுகள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5,000 கோடி 6,000 கோடி செலவு பண்ணுவாங்க. ஆனால் எப்படி இந்திய விஞ்ஞானிகள் வந்து வெறும் 500 கோடி 300 கோடி 600 கோடியிலே வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் எல்லாமே வந்து ஆச்சரியப்படுவாங்க. அதுதான் இந்தியர்களுடைய மூளை. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மகிட்ட வந்து சிக்கனமாக செலவு பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ வரைக்குமே பெரும்பாலும் இருக்குது. நம்ம என்ன செலவு பண்ணாலுமே பார்த்தோம்னா வீட்டில் ஒரு 10 ரூபாய் இருக்கணும், கையில் காசு வச்சிருக்கணுங்கிற எண்ணம் நம்மகிட்ட இருக்கு. மற்ற நாடுகள் அப்படி இருக்கா என்னன்னு நமக்கு தெரியல. அதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம பணத்தையும் மிச்சப்படுத்தியிருக்கோம். இங்கிட்டு போர் தளவாடங்களை விற்கிறதுலே நமக்கு வருமானம் வந்திருக்கு. உண்மையிலேயும் இன்னைக்கு வந்து ஆரஞ்சு கலரு ஸ்னேக் ட்ரெயின் வந்து வந்தே பாரத் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் மிகவும் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ராகுல் காந்திக்கு வந்து அப்படியே வாயில் சாத்தின மாதிரி ஒரு பதில். அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு போர் தளவாடங்கள் விமானத்திற்கு தேவையான அத்தனை உதிரி பாகங்களும் குறிப்பாக பார்த்தோம்னா அதாவது போர் சம்பந்தப்பட்ட விமானத்துறைக்கும் அந்த ஹெலிகாப்டருக்கும் தேவையான பொருட்களை நம் நாட்டிலே தயாரிச்சிருக்கிறது உண்மையிலே பார்த்தோம்னா ராகுல் காந்தியாலையும் காங்கிரஸ் கட்சியினாலே வந்து ஜீரணிக்கவே முடியல, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா ராகுல் காந்தி 2 நாளைக்கு முன்னாடி போய் உளறி இருக்காப்புல மும்பையில், பெண்களுக்கு வந்து இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லை, பெண்கள் தாங்களே காப்பாற்றிக்கிறணும். மனுஸ்மிருதியில் வந்து சொல்லியிருக்கு பெண்களை வந்து மிகவும் அதாவது அடிமையாக வச்சுருக்கணும், அவங்கள வந்து ஆண்களுக்கு கீழேயே வந்து அடக்கி வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்குன்னு அப்படி எங்கே சொல்லியிருக்குன்னு தெரியலை. அதனால தான் வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் ராகுல் காந்திக்கு வேறு வேலை வெட்டியே இல்லை, எப்போ பாரு இல்லாத விஷயத்த பொய்யா வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு. இதை நீங்கள் படிக்கணும்னா நிறைய புராணங்கள் இதிகாசங்களெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு
வாங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஒரு இந்தியாவுக்குள்ள இருக்கும்போதே வந்து ஒரு மாநிலத்திலிருந்து மற்ற மாநிலத்துக்கு போய் ஒரு மாநிலத்தையும் இங்க இருக்கிற இந்து மக்களையும் வந்து கேவலப்படுத்துறது, இழிவுபடுத்துறது. இந்தியாவை விட்டு வேற நாட்டுக்கு போயிட்டோம்னா இந்தியாவையே இழிவுபடுத்துறது. இப்ப வந்து தேவையே இல்லாம மனுஸ்மிருதியை வந்து இழுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. இது வந்து அவருக்கு நல்லது இல்லை அப்படின்ட்டு யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த சமயத்துல யோகி ஆதித்யநாத்தினுடைய அமைச்சரவையில வந்து கிட்டத்தட்ட 24 திட்டங்களுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேசல வந்து எலெக்ஷன் வரப்போகுது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இன்றைக்கு ஒரு கருத்து கணிப்பை எடுத்தாலுமே அடுத்த முறையும் பாஜகவின் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான் சிஎம்மாக வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கெல்லாம் அவர் பிரதமராக வரணும்ட்டு ரொம்ப ஆசை. பட் இருந்தாலும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய செயல்பாடுகளும் சூப்பராக தான் இருக்கு. இருந்தாலும் வந்து உடனே ஆக்ஷன் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கரபாம்பூச்சி கட்சிக்காரங்களாம் வளர விடவே கூடாது. இப்படித்தான் வந்து பார்த்தோம்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை வளர விட்டு ரொம்ப அந்த ஆள் அநியாயம் பண்ணி அட்டுழியம் பண்ணி கடைசி நேரத்தில் வந்து மக்களாக பார்த்தா அந்த ஆளை தள்ளி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், யோகி ஆதித்யநாத் வந்தாலும் சூப்பராக இருக்கும். அடுத்த வருஷம் அங்கே எலெக்ஷன் நடக்க போகிறதுனால அங்கே ஒரு புது ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மட்டும் இலவசமாக பஸ்ஸில் வந்து பயணம் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அந்த 60 வயசுக்கு மேலேன்னு சொல்லும்போது அவங்க ஓட்டர் ஐடி இல்லாட்டி ஆதார் அந்த ஏஜுக்கு ப்ரூஃப்காக மட்டும் அதை வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் வந்து நடைமுறைக்கு வரல. ஆனால் அங்கே 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு வந்து பெண்களுக்கு வந்து எங்கே வேண்டாலும் போகலாம், எங்கே வேண்டாலும் வரலாம். அந்த உத்தரப்பிரதேசத்துக்குள்ள அது வந்து 60 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அத்தனை பேருக்குமே இலவசம் சொல்லும்போது அவங்களுக்கு அது வந்து ஒரு ஹாப்பியான விஷயமா தான் இருக்கு. இந்த ஸ்கீமுக்கு பேர் பார்த்தோம்னா லோக்மான்யா அகல்யாபாய் மாத்ரு சக்தி யோஜனா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அகல்யாபாய் ஹோல்கர் அப்படிங்கிறவங்க அந்த மாநிலத்தில் நம்மளுடைய சுதந்திரத்திற்காக நம் நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை பாதுகாக்கிறதுல மிகவும் முக்கியமான ஒரு நபர் பெண். அவங்க சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு சமஸ்தானத்துக்கு ராணியாக போய் சின்ன குழந்தையிலே பாலிய விவாகம் பண்ணி அவங்களுடைய மதத்துக்காக, அதாவது ஹிந்து மதத்திற்காகவும் நம் நாடு விடுதலை அடையணுங்கிறதுக்காகவும் ரொம்பவும் போராடி அவங்களுடைய இன்னுயிரை ஈர்த்திருக்காங்க. அவங்களுடைய சிலை இன்னைக்குமே வந்து காசியில இருக்கு. இது வந்து நிறைய சீரியலே வந்திருக்கு. கண்டிப்பாக அவங்களுடைய அகல்யாபாய் ஹோல்கரை பற்றி நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். அதை பார்க்கும்போதே பெண்கள்லாம் இப்போ என்ன நம்மெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கிட்ட போராடிருக்காங்க, குடும்பத்தில் போராடிருக்காங்க, எதிரிகள்கிட்ட பெண்கள் போராடிருக்காங்க. அத்தனை பேர்ட்டையும் போராடி தான் அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்மெல்லாம் இன்னைக்கு இருக்க பெண்கள் உண்மையிலே வந்து ரொம்ப சௌக்கியமாக சேஃபாக இருக்கும், செக்யூர்டாக இருக்கும். அன்னைக்கு இருந்த பெண்கள் தான் உண்மையிலே வீரமாகவும் தைரியமாகவும் நினைச்சதை சாதிச்சிருக்காங்க. ஆங்கிலேயரை ஓட வரட்டியிருக்காங்க. அவ்வளோ புத்திசாலித்தனமாகவும் இருந்திருக்காங்க அகல்யாபாய் ஹோல்கர். அவங்களுடைய பெயரில் அவங்கள கௌரவிக்கும் விதமாக இந்த ஸ்கீமை வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.